இப்ப எந்த கோவில்களுக்கு போனாலும் ஏன் தீபம் ஏத்த சொல்றாங்க அப்படின்னா, இப்ப உதாரணமா நீங்க ஒரு கோயிலுக்கு போய் தீபம் ஏத்துனீங்கன்னா எப்படி ஏத்துவீங்க? ஒரு அகல் எடுக்கிறீங்க, அதுல நெய்யோ இல்ல எண்ணெயோ விடுறீங்க, திரி போடுறீங்க, அதுல தீக்குச்சி கொளுத்தி ஏத்துறீங்க. ஏத்தும் பொழுது உங்கள் கரங்களால் அந்த செயல் நடைபெறுகிறது. நம்முடைய கையில ரேகைகள் இருக்கு. நான் வாழ்க்கையில எப்படி இருக்க போறோம், ஒவ்வொரு காலமும் இப்படி இருக்க போறோங்கிறதுக்கு இந்த ரேகைகள் தான் சாட்சியா இருக்கு. அப்ப அந்த ரேகைகள் நம்முடைய தலையெழுத்து. அப்ப தலையெழுத்தை மாற்றி நல்வழிப்படுத்தக்கூடிய ஆற்றல் தீபத்திற்கு உண்டு. அப்ப ஒரு தீபத்துக்கே ஒரு சிறப்புன்னா, கார்த்திகை மாதம் முழுவதும் நம்முடைய இல்லத்தரசிகள், நம்முடைய தாய், நம்முடைய சகோதரி, நம்முடைய மகள், மனைவி இவங்கெல்லாம் தினமும் காலையிலையும் மாலையிலையும் தீபங்களை ஏற்றும் பொழுது அதற்கு நிகரான சிறப்பு வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். கிடையாது. அதற்காகத்தான் கார்த்திகை மாதம் முழுவதும் தீபம் ஏற்றுறோம். அதிலும் சொல்ல போனா பரணி தீபம், திருக்கார்த்திகை தீபம், ரோகிணி தீபம், இதுல 3 வகை. 4வது நாள் வந்து குப்ப கார்த்தின்னு கூட சொல்லி அதுக்கு கூட நம்ம வந்து ஒரு வழிபாடு பண்றோம். அதுல இதெல்லாம் என்ன எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சரி இந்த மாதிரி 2 தீபங்கள் போதுமே, ஏன் இதுக்கு மட்டும் கொண்டு வர வேண்டும்னா, இந்த பரணின்னு சொன்ன பார்த்தீங்களா, பரணி தீபம் அப்படிங்கிறது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில்ல வெடிகார்த்தால 5 தீபங்களை ஏத்துவாங்க. 5 மடக்குல நிறைய நெய் விட்டு அற்புதமான சுடர் பிரகாசிக்கக்கூடிய அளவுல திரியெல்லாம் வச்சு அப்படி ஏற்றி இறைவனுக்கு ஆராதிப்பாங்க. இந்த பரணிங்கிற நட்சத்திரம் யமதர்ம ராஜாவோட நட்சத்திரம். அந்த பரணி என்று தீபம் ஏற்றினால் மரண பயம் அகலும். நீங்க வீட்டுல பாத்தீங்கன்னா சில பேர் வந்து படுத்த படுக்கையா இருப்பாங்க, நோய்வாய்ப்பட்டு இருந்துகிட்டே இருப்பாங்க, மருத்துவ செலவு வந்துகிட்டே இருக்கும், விபத்து நிகழ்ந்துகிட்டே இருக்கும். என்னடா இப்படி ஒரு சூழ்நிலை நடக்கும் பொழுது இந்த மாதிரியான கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணியில் தீபம் ஏற்றும் பொழுதோ அல்லது இந்த பரணி தீபத்தை பார்க்கும் பொழுதோ இந்த தொல்லைகள் அகன்றுவிடும். அதையும் மைண்ட்ல வச்சுதான் பெரியவங்க பரணி தீபத்தை ஏற்ற சொன்னாங்க.